லிவ் இன் த மொமெண்ட் என்ற கேள்விக்கு ஓஷோவின் விளக்கம். இப்பொழுது வாழ்வது என்றால் என்ன? ஓஷோவின் விளக்கம் மிகவும் ஆழமானது. லிவ் இன் த மொமெண்ட் என்றால் இப்பொழுதிலே முழு மனதுடன் இருப்பது. இதை சரியாக புரிந்து கொள்வது முக்கியம். ஏனெனில் நம்மில் பலர் கடந்த கால நினைவுகளில் அல்லது எதிர்கால அச்சங்களில் சிக்கித்தான் இருப்போம். கடந்த காலத்தை விட்டுவிடுங்கள். கடந்த காலம் மறைந்து போனது. அது வாழ்ந்தது, முடிந்தது. ஆனாலும் நம்மால் அந்த நினைவுகளை மட்டும் தொடர்ந்து எடுத்துச் செல்கிறோம். அது டெட் வெயிட் மாதிரி. அதை விட்டுவிடுங்கள். அது உங்களுக்கு இனி தேவையில்லை. எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதீர்கள். எதிர்காலம் இன்னும் வரவில்லை. அது ஒரு கற்பனை மாதிரிதான். உங்கள் மனதில் இருக்கும் அச்சங்களும் ஆசைகளும் அதில் பிரதிபலிக்கின்றன. இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேண்டசைசிங், ஃபோக்கஸ் ஆன் வாட் இஸ் ரியல் இன் திஸ் மொமெண்ட். நிகழ்காலத்தில் முழு கவனம் கொடுங்கள். இப்பொழுதில் இருக்கும்போதுதான் வாழ்க்கை உண்மையிலேயே உணர முடியும். மனது அமைதியாகும். அதே நேரத்தில் வாழ்க்கையின் அழகையும் ஆழத்தையும் நம்மால் உணர முடியும். அக்செப்ட் த ரியாலிட்டி. லிவிங் இன் த மொமெண்ட் என்றால் உங்கள் பிரச்சனைகளை மறுப்பது அல்ல, ஆனால் அதை அக்செப்ட் செய்வது. எதிர்ப்பினால் தவிப்பு உருவாகிறது. அதை ஏற்றுக்கொள்வதன் மூலம் அமைதி கிடைக்கிறது. ஓஷோ ஒரு நல்ல எடுத்துக்காட்டு கொடுப்பார். ஒரு நதி எப்படி பாறைகளை மிதந்து ஓடுகிறது, அதை போல வாழ்க்கையும் செல்ல வேண்டும். ஸ்ட்ரகிள் செய்யாமல் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். மனசு ஒரு பெண்டுலம் மாதிரி. அது கடந்த காலமும் எதிர்காலமும் இடையே ஊசலாடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த பொழுது இப்பொழுது மட்டும் அமைதியை தருகிறது. லிவிங் இன் த மொமெண்ட் என்பது எப்படி பயிற்சி செய்யலாம்? ஓஷோ சொல்லும் முக்கிய வழிகள்: 1 மெடிடேஷன், 2 பிரீத் அவேர்னஸ், 3 சரண்டரிங் டு லைஃப். இப்பொழுதுதான் உண்மையானது. அது மட்டுமே நிஜ வாழ்க்கை. உங்களின் கவலைகளையும் நினைவுகளையும் விட்டுவிட்டு இப்போதைய வாழ்க்கையின் அழகை அனுபவியுங்கள். நன்றி.